Hi, hello friends, welcome back to our channel Virtual Technique. நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த SolidWorksல இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் வரும்ல, அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எரர் சால்வ் ஆயிடும். வாங்க நம்ம வீடியோக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் SolidWorks டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த டவுன்லோட் பண்ண அதோட ஃபோல்டர் லொக்கேஷனுக்கு போய்க்கோங்க. இந்த ஃபோல்டர் லொக்கேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் அந்த ரிஜிஸ்ட்ரி ஃபைல் இருக்கும்ல, அந்த ரிஜிஸ்ட்ரி ஃபைலை மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணிக்கணும். அப்புறமா அதுக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி சி ட்ரைவில் இருக்க ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. சி ட்ரைவுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் காப்பி பண்ணிங்களா, அதை தூக்கிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்கே வந்துடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ நான் இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன், 2 ஸ்க்ரீனாக. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதோட ஃபோல்டர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சி ட்ரைவோட ஃபோல்டர். நான் இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 இருக்குல்ல, அதில் இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சி ட்ரைவில் இருக்கிற ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் x86 நான் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் கண்டினியூ கொடுத்து இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SolidWorks ஃப்ளெக்ஸ் சர்வர் அப்படின்னு இருக்கும், அதையும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு சி ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு நான் ஏற்கனவே காப்பி பண்ணிவிட்டேன், அதனால் நீங்கள் ரீப்ளேஸ் அண்ட் இது கொடுத்துருங்க. இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரி ஃபைலை மறுபடியும் நம்ம ஓகே ரன் பண்ணிக்கிறோம். டபுள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. ரெண்டு ரெஜிஸ்ட்ரி ஃபைலையும் அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க விண்டோஸோட. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு என்னென்னா மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல. இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா SolidWorks ஃப்ளெக்ஸ் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு சர்வர் _இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு exe ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ப்ளஸ் எனிக்கிட்டு கண்டினியூ இருக்கும், அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணி பாருங்கள். SolidWorks ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா SolidWorks வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.